ஆத்ம நமஸ்காரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக மார்க்கத்தில் தியானம் பண்ணுறது ஒரு முக்கியம் அல்ல. தியானம் நீங்கள் யூடியூப்புக்கோட பார்த்து செய்யலாம், பிடிக்கலாம், பார்த்து பண்ணலாம். ஆனால் சந்தேகம், ஐயம் தெளிதல் தான் உங்களை தெளிவுபடுத்தும். இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னா. தியானம் பண்ணுனா என்ன கிடைக்கும்னா, மனசு அமைதியாக இருக்க சொல்லும். கூட்டமான இடத்துல, நெருக்கமான இடத்துலலாம் போகிறதுக்கு மனம் விரும்பாது. தனிமையில் இருக்க சொல்லும். சச்சரவான இடத்துக்கு போக சொல்லாது. இதெல்லாம் தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன். ஆனால் இதுதான் முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழி. பிரம்ம பிரகாச பெருவழிங்கிறது தியானத்தினால கிடைக்காது. தியானம் அமைதி கொடுக்கும். கேள்வியில் கேட்டு சித்தர்களுடைய பாட்டை சொல்லி, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு தெரிஞ்சு அதுக்கு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்களா தான் அந்த பொருள் உணர்ந்துக்கணும். சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவோரே செல்லுவார் சிவபுரத்துக்குன்னு வாணிக்க வாசுக்கு பெருமான் சொல்லியிருக்கிறாரு. எந்த பாட்டு சொல்கிறீங்களோ அந்த பாட்டுக்கு பொருள் உணர்ந்து சொல்லுவோர் தான் தெரிஞ்சுக்கணும். பொருள் உணராத சொன்னீங்களா அது ஒரு மரியாதைக்காக சொல்லலாம், இல்லைன்னா எவ்வளோ சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. ஓம் பூர்புவஸ்வஹா தர்சர்வதன்யமேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரஜோதயாத். சொல்லிவிட்டேன், என்ன உங்களுக்கு புரியும்? ஓம் ரிங் வசி வசி, ஓம் ரிங் வசி வசி. என்ன புரியுது? ஒன்றும் புரியல. அதனால் ஈஸியாக இருக்கிறத சொல்லுங்கள். ஓம் தன தானிய லட்சுமியை வசி வசி வசியை நமகா. போதும், 108 முறை சொல்லுங்கள். தனமும் வேணும், தனம்னா பணம். தானியமே வேணும். தானியம், தனம்னா பணம், தானியம்னா உணவு குறையில்லாத இருக்கணும். இது ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஓம் தன தானிய லட்சுமியை வசி வசி வசியை நமகா. நமகானா போற்றின்னு அர்த்தம். சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்குள்ளே நான் உதாரணம் சொல்கிறேன், அதிலே நான் விளக்க வரல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு நீங்கள் அதே தெரிஞ்சுக்கிட்டு சிரமப்படுறீங்க. அம்மானு கூப்பிட்டா தானே உங்கள் அம்மா திரும்பி பார்க்க. மம்மின்னு கூப்பிட்டா திரும்புமா? மம்மின்னு கூட தெரியும். பித்தாச்சின்னா தெரியுமா? உங்களுக்கு என்ன பாசம் தெரியுதோ அந்த பாசம். இப்போ நீங்கள் காமெடி ஓடுது, தெலுங்கு காமெடி பார்க்க முடியுமா? ஹிந்தி காமெடி பார்க்க முடியுமா? அப்போ அது பெருசுன்னு நாம் என்ன நினச்சிக்கிறோம்? 21ஆம் நூற்றாண்டுலேயும் மாற்று மொழியில் ஒரு மந்திரத்தை சொன்னால் உயர்வுன்னு நினச்சிக்கிறோம். பாசம் தெரியல உங்களுக்கு. ஏன் தமிழில் சொல்லக்கூடாது? தமிழில் சொன்னால் போக மாட்டேன் நாளைக்கு. நீ தெரிஞ்சுக்கிறீல்ல, ஆனால் இதுதானே அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீல்ல, போக மாட்டீங்க. புரியுதா? தமிழில் சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க. புரிஞ்சுக்கிறீங்கள? உங்களை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும்? சம்பாதிக்கணுமில்ல. அதனால் உங்களுக்கு என்ன பாசையில் தெரியுதோ அந்த தெரிகிற பாசையில் மந்திரத்தை சொல்லி பழவுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நிலைக்கு போக முடியும். இல்லைன்னா ஒரு மரியாதைக்காக நின்றுக்கிட்டு இருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதனால் அப்படி தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி அதுதான் அது ரைட்டு. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி. இப்போ காலையில் 2 கிளாஸ் கேட்டீங்க. உபதேசம் கொடுத்த முறையெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை ஒரு மரியாதைக்காக எப்படா சொல்கிறதுங்கன்னு சொல்லாதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ கிளியர் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. ரைட்டு, ஈரோட்டுக்காரம்மா சொல்லுங்கள். போன மாதம் வந்தீங்க. ரைட்டு, போன மாதம் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு போனீங்க. உங்களுக்கு புருவ மையம் தள்ள. இப்போ இந்த அம்மா வந்ததுனால உங்களுக்கு அதை சாக்காட்டி உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் 2 ட்ரிப் வந்திருக்கிறீங்க இதுக்கு. அவங்க முதல் ட்ரிப்லேயே அதை வாங்கிட்டாங்க. ரைட்டு, அந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதா? பண்ண முடியுதா? சரி, சந்தேகம் என்ன? ஆன்மீக தெளிவு, தத்துவ விசாரணை உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? கேட்டு தெளிவுபட்டுட்டு போங்க. இல்லை எனக்கெல்லாம் தெளிவாயிடுச்சு அப்படின்னா ஓகே, போயிட்டு வாங்க, சந்தோஷம். நீங்கள் சொன்னதுலேயே எல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. என்ன சந்தேகம் இருக்குதோ கேட்டு தெளிவுபட்டு போங்க. மனசு நிறைவு உங்களுக்கு. அப்போ சந்தேகம் வந்தால் கேளுங்க. அது வரணும். அதுக்கு ஒரு மகா ஆகணும். உங்களுக்கு முழுமையாக நிறைவடைகிறதுக்கெல்லாம் இது மகா ஆகணும். உங்களுக்கு வயசு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு 40 45 வச்சுக்கோங்க.
அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருந்து 45 வருஷம் வரைக்கும் உள்ள எத்தனை ஜிபி பதிவு இருக்கும். ஒரு நாளையில் அதை 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே அது மறைஞ்சிருமா? ஜீம்பும் போனால் மறைஞ்சிருமா? உங்கள் முப்பாட்டை வெட்டிட்டு போன கிணறு தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கிற நீ கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு மருமகளாக வந்து நீ கல்யாணம் முடிச்சு வரும்போது 15 அடி தண்ணி இருந்தது. பக்கெட்டு விட்டேன்னா கவுரு 15 அடி போகும். இப்போ சேர்ந்து 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 பக்கெட்டு வந்து மேலே ஆடுது. என்னடா பக்கெட்டு ஆடுதுன்னு நீங்கள் கொத்தனார் கூப்பிட்டு பார்த்தா ஏங்க உள்ள பூரா சேரு இருக்குது, 1/2 அடி தண்ணி இருக்குது. முதல்ல 15 அடி இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? பூரா சேராக கிடக்குது. தூர் வரணுமில்ல? தூர் வரணுன்னா 3 தலைமுறை 4 தலைமுறையாக பூரா என் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்காதையே பூரா தலைமுறைக்கு எல்லா புண்ணியத்தையும் பெரியவர்கள் புண்ணியத்தை பூரா அனுபவிச்சு தீர்த்துட்டான். இப்போ பாவம் போட்டு செமந்துக்குச்சு. அப்போ சேராக கிடக்குது. இது தூர் வரணும். அப்போ தூர் வரணும் முடியுமா? அந்த தூர் வாரணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்ணாடியாட்ட நீங்கள் மனசு நில்லுன்னா நிற்கும். இங்கே நில்லுன்னா நிற்கும், இங்கே நில்லுன்னா நிற்கும், சுத்த வெளியில் நில்லுன்னா நிற்கும். அன்னபடிக்கு சொன்ன பேச்சு கேட்காது. 12 வருஷம் ஆகணும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அடுத்தாப்புல எப்படி வருவேன்? எப்படி உங்களுக்கு காசை கொடுக்க முடியும்? அதனால் இதுக்கு வைராக்கியமாக இருந்து பெண்ணை கட்டு போச்சு. சின்ன வயசு தானே. ஏமா 30 வயசில் தெரிஞ்சுக்கிட்டு 65 வயசில் தான் எனக்கு அது முழுமையாக எடுத்துருக்குது. 12 வருஷம் ஆகிடுச்சம்மா. 12 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை நான் சொல்லவே ஆரம்பிக்கிறேன். பயிற்சிக்கு போய் 30 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ சொல்ல ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. ஆமாம், 33வது வருஷம் பயிற்சி எடுத்து 33வது வருஷத்தில் தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதனால் நம்ம இந்த ரூட்டு கரெக்டாக இது விட்டமாக வெளியே இதை உன்னோட குடும்பம், கணவர், தொழில், இந்த 3 தவிர சமுதாயத்தில் வெளியே போனீங்கன்னா சிக்குண்டு போயிடுவேன். நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம். உன்னுடைய கணவர் தெய்வமாக கணவர் உன்னைய தெய்வமாக நினைக்கணும். எந்த வீட்டில் கணவன் மனைவி அன்பும் கருணையுமாக இருக்கிறாங்களோ அவங்க உபதேசம் வாங்க வேண்டியதில்லை, தியானம் கற்றுக்க வேண்டியதில்லை, எந்த சாமி கும்பிட வேண்டியதில்லை. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கும்போது என்ன புண்ணியம் பண்ணணும்னோ எனக்கு வாச்சிருக்கிறாரே கணவர் அப்படின்னு தாலி தொட்டு வச்சுக்கிறாவார். அந்த ஏக்கம் அந்த கணவரை உச்சத்தை கொண்டு விட அவனும் உபதேசம் வாங்க வேண்டியதில்லை. மனைவியும் நல்லா வச்சுருக்கிற கணவன் எந்த உபதேசம் வாங்க வேண்டியதில்லை. மனைவி நீ என்ன கொண்டாந்த ஏது கொண்டாந்தா நீ கொண்டாந்துட்டியான்னா அதை கட்டியிருப்பேன், அங்கே அதை பிடிச்சிருப்பேன், இங்கே பிடிச்சிருப்பேன், ஏமாந்தம் கொடிச்சிக்கிட்டு சொல்கிறான் பாரு, நரகத்துக்கு போகிறான். அவ்வளோதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கணவன் மனைவி அன்பும் கருணையுமா இருங்க, அது போதும். அதுலேயே தியானமெல்லாம் வந்துடும். சமுதாயத்தில் சிக்காத. சிக்கி டும்முன்னு வீட்டில் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா தவம் பண்ணால் பிரயோசனம் இல்லை. அந்த வைப்ரேஷன் பூரா செவுத்தில் படிஞ்சு கிடக்கும். வைப்ரேஷன் பூரா செவுத்தில் இப்போ நான் பேசுகிறது என்ன வார்த்தையாக வந்து உழுவுது, காற்றுல தானே உங்களுக்கு வருது. அப்போ அந்த காற்றுல முதல்ல செவுத்தில் பதிஞ்சு தான் உங்களுக்கு வரும், நேரடியாக வராது. அப்போ டும்முன்னு ஒருத்தனா ஏன் சில வீட்டில் சண்டை வருதுன்னா பூரா அக்கப்போர் வர்றதா பார்ப்பாங்க. அதை நிறுத்தி முடிச்சோன்னே இவங்க வீட்டில் அக்கப்போர் ஸ்டார்ட் ஆகிடும். கற்பனை பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க. அப்படி தானே ஓடுது. அதனால் இதெல்லாம் எதுக்குன்னா தியானத்தில் உயர்நிலைக்கு போகிறதுக்காக சொல்கிறேன். இல்லை நான் வெந்தது தந்துட்டு விதி வந்தால் சாவறேன், நீங்கள் அங்கே அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா தேவையில்லை, தூக்கி தூர அறிஞ்சிரு, மூட்டை கட்டிடுங்க, அது தேவையில்லை. உன்னையும் உன்னோட வீட்டில் கடங்காரம் வந்து காலிங்கி பல்லில் தட்டக்கூடாது, கடங்காரம் காலிங்கி பல்லில் அடிக்கக்கூடாது, கடங்காரம் ஃபோன் பண்ணக்கூடாது. அப்படின்னு மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். நான் எப்படியோ கடன்பட்டுக்கிறேன். இன்றைக்கி 5000 வேணால் கடன்பட்டுக்கிட்டேன்னா அடுத்தாப்புல 10,000 ஒத்துக்கிட்டு வா, ஏற்று கட்டிடுறேன், கையில் ஏறி செலவுக்கு வச்சுக்கிறேன். நீ என்ன பற்றி சொல்கிறது? 10,000 ரூபாக்காரன் கேட்கும்போது 5,000 வாங்கிக்கிறேன். ஓட்டுமே கவர்மெண்ட்டு கடை வாங்குது, நானும் தான் 2 லட்சம் வாங்குறேன். அப்புறம் சூசைட் பண்ணிவிட்டு சாக வேண்டியதுதான், போய் சேர வேண்டியதுதான். கடைசியில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய் சேர வேண்டியதுதான். அவ்வளோதான் வாழ்க்கை. எந்த வாழ்க்கையும் தெரிஞ்சு எல்லாமே இது இருக்குது. நீ கடங்காரனாகி சாவறதுக்கும் இதில் வழி இருக்குது, நல்லவனாக இருந்து சாவறதுக்கு வழி இருக்குது, 4 பேத்துக்கு அறிவை நான் பெற்ற இன்ப பெருக வையகன்னு 4 பேத்துக்கு சொல்லிட்டு சாவறதுக்கு வழி இருக்குது. எந்த வழி எடுத்துக்கிறே நீ எடுத்துக்க. ரைட்டு, போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தாப்புல பார்க்கலாம். பரவாயில்லைங்க ஐயா, நல்லா இருக்குது இந்த உபதேசம். இதையும் கொஞ்சம் நல்லா மனசில் பதிஞ்சுக்கிட்டேன் இப்போ சொன்னது எல்லாமே. நீங்கள் என்னோடய யூடியூப்லேயே பாருங்கள், அதுலேயே வந்துடும். நான் எதையுமே ஒளியை மறைச்சி வைக்கல. ஒளி இப்போ அம்மா சொன்னாங்க பாரு, அடுத்து கிளாஸ் நடத்துறது கூட அதை நீங்கள் சொல்லிட்டீங்களேங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து காசு கொடுக்குறப்ப நேரில் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவ ரகசியம். நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே, மக்கள் தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாம் வர முடியாது. தன்னை இழக்கணும். அந்த ரூட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, இப்போ தானே ரூட்டு தெரிஞ்சுருக்கிறீங்க, தன்னை இழந்தா தான். அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷம்.
போயிட்டு வாங்க. உங்களுக்கு உபதேசம் கொடுத்த முறையெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? அதெல்லாம் அருமையாக இருக்குது. அப்படிங்களா? ரைட்டு. நீங்கள் சொல்லி கொடுத்த பிரகாரம் பண்ணுங்கள். ஏதாவது பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பசத்திரம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு சாமி வர்றாருங்க பொறுமையாக இருங்கன்னு உங்களை சுற்றி 1 மணி நேரம் அந்த எடுபடிகள் விட்டு பேச வச்சுட்டு அப்புறம் நான் வந்து என் கூட்டுக்காரி ஒரு 2 மணி நேரம் பேச விட்டுட்டு அப்புறம் நான் பொறுமையாக வந்துக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தால் நல்லா உள்ளது உள்ளபடி சொல்லணும். ஆச்சா? அதனால் வந்து அதுதான் ஆன்மீகம் ஒட்டும். இது எந்த நிலையிலிருந்து சொன்னால் ஏறுமோ அந்த நிலையிலேருந்து சொன்னால் தான் அது கிடைக்கும். நம்ம வந்து தண்ணியோடு சேர்றதுன்னா நம்ம தண்ணி ஆகணும், எண்ணெயோடு சேர்றதுன்னா எண்ணெய் ஆகணும். நிறைய பேர் சோலாரில் வந்து இந்த மாதிரி தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி 750 500 கட்டி தான் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கிறாங்களே. அது என்னவோ இல்லை இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் எதுவுமே எல்லாரும் வந்து நல்லா இது பண்ணிக்கணும். அது எங்கேயோ என்னமோ தெரிஞ்சுட்டு போகிறாங்கம்மா, அது நமக்கு தேவையில்லை. சந்தோஷம். அது வந்து அதிகமாக இருக்குது. அது வேறு சமாச்சாரம். இப்போ உங்களுக்கு நிறைவு தானே? சந்தோஷம். போயிட்டு அடுத்த மாதம் வாங்க. நமஸ்காரம். போயிட்டு வாங்க ஐயா. உட்காருங்க. ஊட்டிக்காரர். சந்தோஷம். ஊட்டியிலேருந்து வரீங்க. பேர்? அருமையான பேர் மகேந்திரன். சொல்லுங்கள் மகேந்திரன். மகேந்திரா கம்பெனின்னு இருக்குது, பெரிய கம்பெனி, செல்வந்தர் தான். இப்போ நீங்கள் ஏற்கனவே வேறு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது வேறு தவம் பண்ணுனா அதை விட்டுட்டு இதை பண்ணுங்கள். அப்படி ஏன்னா நீங்கள் எடுத்து அந்த சொல்கிறதுக்கு சங்கடப்பட வேண்டாம். அப்படி தவம் தெரிஞ்சிருந்தால் கிராஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறாங்கிற டூர் ஒரே நாளில் 15 கோயில் 20 கோயில் பாட்டு வருவான். அந்த மாதிரி தியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் சொல்லி தருவாங்க. சில பேர் தொண்டைக்கு கீழே சொல்லி தருவாங்கன்னா தொண்டைக்கு கீழே சொல்லி தரதில்லை. மூச்சு பயிற்சி தான் செய்கிறீங்க. மூலாதாரத்தில் 10 நிமிஷம் பாரு. நான் போயிருக்கிற 11 இடத்துக்கு. அதனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எது சிறந்ததுன்னு சொல்லித்தரேன். அதனால் இங்கே சுவானித்தானதான் 5 நிமிஷம், மணிப்பூரத்தில் 5 நிமிஷம். ஒவ்வொரு மையமாக இந்த 6வது மையத்துக்கு வர்றபோது ஊர் சுற்றி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். இது இல்லைன்னா இந்த முண்டத்துக்கு வேலையில்லை. அண்டம் இல்லைன்னா முண்டத்துக்கு வேலையில்லை. அண்டம் பிண்டம். மேலே அண்டம் இருக்குது, கீழே பிண்டம் இருக்குது. இந்த 2 சேர்ந்தா தான் செடி வளரும். அப்பனும் அம்மாளும் சேர்ந்தா தான் வருவோம். அப்புறம் அந்த அண்டம் இந்த பிண்டம். அப்போ அந்த வான்காந்தத்துலேருந்து ஆற்றல் வந்தால் தான் இப்போ பிண்டத்தில் புல் பூடு முளைக்கி. அதனால் அண்டம் மேலே கீழே பிண்டம். இதுதான் அண்ட பிண்டம். இங்கே உடம்புக்கு இது அண்டம், இது பிண்டம். இந்த தலை அண்டம், தாடைக்கு கீழே இது பிண்டம். அண்டம் இல்லைன்னா அது ஒரு முண்டம், இது ஒரு வெட்டி தெண்டம். வேலை இல்லை. அதனால் நம்ம இதுக்கு தான் பயிற்சி தரோம். இதில் தான் சமாச்சாரம் எல்லாமே இருக்குது. அதனால தான் இதில் தலையில் உருமாலை கட்டி காட்டுவாங்க. ஏன் உருமாலை கட்டுறாங்க பிடிக்கிறாங்கன்னா அது அழகுக்காகவே வேடிக்கையாகவே இல்லை, இதை பாதுகாத்துக்கணுங்கிற அடையாளத்தினால. இங்கே தான் பொக்கிஸ் இருக்குது, பாதுகாத்துக்கு. நம்ம ஆளுங்க முக்காலத்துலேயே நிறைய பேர் கிராமத்தில் கட்டுவாங்கள்ல, சில பேர் அது ஒரு அழகாக வர்ணனையோடு கட்டுவாங்க. இந்த சிங்குங்களாம் முறையாக கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்கன்னா தேவையில்லாத கட்டுறதில்லை, அழகுக்காக கட்டுறதில்லை. அங்கே இதை பாதுகாக்கணுங்கிற அடையாளம். ஹெல்மெட்டு போட சொல்கிறான்ல, அதனால் அது அதனால் வந்து பார்த்துக்குங்க. இந்த தவத்தை பண்ணுங்கள். வேறு எந்த தவத்தையும் பண்ணாதீங்க. இதையே முறையாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? சந்தேகம் இங்கே வர வரைக்கும் சந்தேகம் இருந்துச்சு. நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சு. வரும்போது கொஸ்டின் நீங்கள் காலையில் 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டீங்க. ஆமாம், கேட்டேங்க. இப்போ வந்து இப்போ எனக்கு எந்த கேள்வியுமே இல்லைங்க, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுடைய மனசுக்குள்ளே கேட்கலான்னு நினச்சது கிளியர். நினச்சது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. ஒன்றுமே கேள்வி இல்லைங்க. இப்போ கேட்கணுங்கிறது தோணல. ஒன்றுமே இல்லை. ரைட், சந்தோஷம். வேறு ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸில் கேட்குறேன். அடுத்த கிளாஸுக்கு வாங்க. நீங்கள் முடிஞ்சதுன்னா அடுத்த மாதம் கூட வாங்க. இல்லைன்னா தூரத்துலேருந்து வரீங்க, நீங்கள் வந்து கூலி வேலை செய்கிறீங்க, ஊட்டியிலேருந்து வரீங்க, சிரமப்பட்டு 2 மாதம் கழித்து வாங்க போகுது. அதனால் இதே பயிற்சி 2 மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் மட்டும் கேளுங்க. அதுபடி இது வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி, நேர்மையான பயிற்சி. சிரமப்படாத செய்யுங்க. 2 அனுப்புகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி 2 உங்களுக்கு அனுப்புகிறேன் கேசட்டு. 2லேயும் ஒன்று வந்து உபதேசம் பட்டின தவம், இன்னொரு தவம் மூச்சு பயிற்சி மட்டும் கவனிக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டியது வராது. இந்த ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான். நீங்கள் 5 உபதேசம் இருக்குது என்கிட்ட. அதில் வந்து 3 வரைக்கும் தருவேன், 4 வரைக்கும், 5ஆவது தரமாட்டேன். 5ஆவது உபதேசம் யாருக்கும் தர்றதில்லை. அது அந்த நிலைக்கு வர முடியாது. அது வருமானமே வேண்டாம், என்னோடய ஊடே அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். அதனால் அது கொடுக்கறதில்ல. 60 வயசுக்கு மேலாகி பணம் சம்பாதிக்கிற ஆசை எல்லளவு வரக்கூடாது. சம்பாதிக்கிற ஆசை வரவே கூடாது. பணமே எனக்கு வேண்டான்னு சொல்கிறான் பார்த்தியா, அவனுக்கு தான் அந்த 5ஆவது உபதேசம். நம்ம குடும்ப வாழ்க்கைறவங்களுக்கு மட்டும் இந்த 2-3 உபதேசம் தருவேன். இது போதும் உங்களுக்கு, இதுவே போதும். 5ஆவதுங்கிறது மௌனத்திலேயே இருக்கணும். அதனால் கேட்கலாம். நீங்கள் அப்புறம் மௌனத்தில் இருக்க வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? மாதம் 1 நாள் தான் சொல்கிறேன்.
மற்ற நாள் வீட்டில் தான் படுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே தான் இருப்பேன். என்ன எங்கள் வீட்டுக்காரி வெளிக்கிளி போனால் ஓட்டை போட்டிட்டு போயிடும், வீட்லேயே தான் இருப்பேன். கடை வீதி போனால் மாதம் 50,000 வரும். ஜவுளி ஏஜெண்டாக இருந்த டெக்ஸ்டைல் அப்படியே உதவி தள்ளிட்டு தான் வந்து ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லை, சமைக்க வேண்டியதில்லை. எவனோ பீஸ் உற்பத்தி பண்ணுறான் மில்லில், இந்த கடைக்கு அனுப்பிச்சுன்னு சொன்னால் கமிஷன் கொடுத்துருவான். எனக்கு ஒன்றும் வேலை சமைக்கிறது இல்லை, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை 50,000 வரும், அப்படியே விட்டுட்டு வேண்டாம். அதை செஞ்சுக்கிட்டு தானே இது சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம முக்தி அடைய முடியும். அதனால் அதை நான் அதை இழந்துட்டு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதை இழந்துட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். அது வேறு, நீங்கள் அந்த மாதிரி வர வேண்டாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு குடும்பத்து சின்ன வயசுக்காரரு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து 2 மாதம் கழிச்சு வாங்க. சந்தேகம் இன்றைக்கி எதுவும் தோணலை, ரைட். அதான் உங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுங்கிறீங்கள, அப்புறம் என்ன, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் உட்காந்துங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் டவுட் சொல்லுங்கள். கீழே இருந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. உட்காருங்கய்யா, உட்காருங்க. நமஸ்காரம். மெட்ராஸ்காரம்மா, மீனாட்சி அம்மா சொல்லுங்கள். மீனாட்சி அம்மானா மதுரை மீனாட்சியே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. போங்க மதுரை. அப்புறங்கம்மா, கிளாஸுக்கு வந்தீங்க, நீங்களே யூடியூப்பில் பார்த்துட்டு கேட்டு வந்தீங்க. நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து 500 கிலோமீட்டர் வந்திருக்கிறீங்க. கிளாஸ் சொன்ன விவரம் புரியுதுங்களா? இல்லை எல்லா நெட்டில் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் வெந்து போய் என்னமோ ஆசிரமம்னா பெரிய மகானுக்கு ரூம்பு தனியாக இருக்கும், எல்லாம் ஆசிரமம் இருக்கும், மரஞ்செடி கொடியெலாம் இருக்குன்னு வந்திருப்பீங்க. இங்கே வீட்டில் இருந்து சொல்லித்தரேன் சாதாரணமாக. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நிறையா போய் கற்றுக்கிட்டேன். ரைட்டு. ஆமாம், எனக்கு அவர் சொல்லி தரும்போது நானும் எங்கள் வீட்லேயும் போகும்போது ஆலியாரில் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தார். தொடர்ந்து 3 நாள் நாங்கள் தங்கி பயிற்சி எடுத்துகிட்டு வருவோம். எப்போ போனாலும் 3 நாள் தங்கிக்குவோம். தென்னை மட்டையில் வெடிக்காலம் தண்ணி காய வச்சு கொடுப்பார் ஒரு பெரியவர். இன்றைக்கி போய் பார்த்தீங்களா சொர்க்க பூமியாக இருக்கும். அந்த பக்கம் போய் பார்த்தீங்களா? நாங்கள் இருக்கும்போது அது இல்லை. 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் 97 பயிற்சிக்கு சேர்ந்தேன். 98லேருந்து அவர் அடக்காகிறது 2006 மார்ச் 28 அடக்கானார். 2005 வரைக்கும் 5ஓடு அவர் மௌனத்தை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பண்ணல 6ல் அடக்காயிட்டார். நவம்பர் 15 தொடங்கி நவம்பர் 30 வரைக்கும் 15 நாள் மௌனம் இருக்கும். 7 வருஷம் அவரோட அந்த மாதிரி இருந்தேன். 15 நாள் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிவிட்டு, குழந்தைங்கள்லாம் சின்னது, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். 2 வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். செல்ஃபோனுக்கு இது எதையுமே தொட மாட்டேன். 17ஆம் நாள் தான் செல்ஃபோன் எடுப்பேன், யாரும் வராது. அந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கற்றுக்கிட்ட கஷ்டப்பட்டு நான் அதனால தான் யாராச்சும் ஒரு ஃபோனுக்கு நடித்தா கூட எனக்கு அவர் கூட ஐயா தப்பாக நினச்சிருப்பார், என்னடா ஃபோன் பண்ண, எனக்கு கஷ்டமாக போய்டும். அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கிட்டேன். சாதாரணமாக கற்றுக்கிட்டேன் உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு விளக்க முடியாது. அதனால் எனக்கு அந்த மாதிரி உண்மை வெறும் காசுக்காக மட்டுமே நான் காசு கொஞ்சம் வேணும், இல்லாட்டி காசு இல்லாத எப்படி நான் பிழைக்க முடியும். ஆனால் காசுக்காக மட்டுமே இதை நான் நடத்துறதில்லை. இதை நாடி தேடி வர்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லி தருவேன். விளம்பரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிலாம் நான் சொல்கிறதுக்கு தயார் இல்லை. அது போட்டுங்க. இப்போ நீங்கள் காலையில் கிளாஸ் கேட்டீங்க, தத்துவ விளக்கங்கள் புரியுது, உபதேசம் கொடுத்தது புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கொள்ளுங்கய்யா, பரவாயில்ல சொல்லுங்கம்மா. நீங்கள் கேட்குறதுனால என்னென்னா, நீங்களாம் மெச்சூரிட்டி அன்னைக்கு படிச்சுவீங்க. சில பேர் கேட்க கோச்சிப்படுவாங்க. இப்போ இந்த அம்மாலாம் கூட கோச்சிப்படும். நீங்கள் கேட்குற கேள்வினா நாங்கள் அந்த மாதிரி பழகி வந்திருக்கிறோம். அந்த கேள்வி உங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி சமுதாயத்துக்கு போய் சேரும். பொதுவான கேள்வி. நீங்கள் ஒருத்தர் கேட்குற கேள்வி அது உங்களுக்காக கூட இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி இன்னொருத்தருக்கு பயன்படும். நான் நெட்டில் போவதில்ல, கேளுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமானார் சொல்றாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு விளக்கமா எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு கொலை தவிர்க்கணும்னு சொல்றாரு. நம்ம அதனால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கோம். ஐயாவை என்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. ஆனா அது மட்டும் ஜீவகாருண்யமா? அதை தாண்டி அவர் என்னெல்லாம் சொல்றாரு? அவர் ஜீவகாருண்யங்கிறது என்னென்னா, அதாவது அகைம்சைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இம்சையும் பண்ணக்கூடாது, அகைம்சை. அப்போ மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடாது, நமக்கு நம்ம இம்சையாக இருந்துடக்கூடாது. அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஒழுக்கத்துலேயே 4 ஒழுக்கம் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கங்கிறது மன வாக்கு புத்த சித்தி பேசுகிறதில்ல, அது கரண ஒழுக்கம். அந்த கரணம் சொன்னல, அந்த கரண ஒழுக்கங்கிறது பேச்சினால் ஒழுக்கம் இருக்கணும். இந்திரிய ஒழுக்கங்கிறது உடம்புனால கட்டுக்கோப்பாக கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இந்த உயிர் ஒழுக்கம், உயிர்லேயும் கலப்படம் வந்துடக்கூடாது, அசுத்தமாக. அந்த மாதிரிலாம் அது 4 ஒழுக்கம் கொடுத்துருப்பார். வள்ளலாருடைய பயிற்சிக்குள்ளே நான் போகல, வள்ளலார் பயிற்சி எடுத்ததில்லை. அவருடைய பாட்டு மட்டும் என்னுடைய இறைவணக்கத்தில் ஒன்று பாடுறதுக்கு வச்சுருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு எடுத்துக்கல. ஜீவகாருண்யம்னா அதுக்கு தான் அந்த வாழ்த்து கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா, நீர் வாழ்வினமே வாழ்க.
நீரில் வாழ்கிறத எல்லாமே வாழ்த்துறீங்க. அது நீருக்குள்ளே அது உங்களுக்கு அதை வாழ்த்துற போது உங்களுக்கு அது அதை வாழ்த்துற போது எதிரி கூட வாழ்த்துற போது அது உங்களுக்கு துரோகம் பண்ணுமா? தாவர இனமே வாழ்க. காட்டுக்குள்ளே புதரில் நடந்து போனால் கூட எந்த பூச்சி புழு உங்களை தீண்டாது. தாவர இனமே வாழ்க, ஊர்வினமே வாழ்க சொல்கிறீங்களே, இதுதான் ஜீவகாருண்யம். இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜீவகாருண்யம். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, நமக்கு நாம் துன்பம் கொடுக்கக்கூடாது. நமக்கு நாமன்னா இந்த என்னடா பிறவி எடுத்து என்னடா வேண்டேன் நீங்களா திட்டிச்சு வந்தீங்க, நீங்கள் அதனால தான் கடமைன்னு ஒன்று சொல்லுவான். கடன் ப்ளஸ் மை, கடன் மை மை சொல்கிறாங்கல்ல, மைனா என்ன நான் தானே, மை ஒய்ஃப் அப்படிங்கிறனால நான் இப்போ எங்கள் வீடு மை ஒய்ஃபுங்க அப்படியா, மைனா நீங்கள் கடன் ப்ளஸ் மை, கடன் ப்ளஸ் யூன்னு சொல்லலையே, புரியுதுங்களா? கடன் ப்ளஸ் யூன்னா சொல்கிறான், கடன் ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் இல்லை. மீனாம்மா தனியாக வேலையிருந்து இறங்கலை. காலையில் சொல்லிட்டேன், உடம்பு அம்மா, உள்ளே இருக்கிற உயிர் அப்பா, உங்களுடைய எஜுகேஷன் பூரா மாஸ்டர் ஆத்தியார், உங்களுடைய தொழில் பூரா நீங்கள் வேலை செய்கிற முதலாளி காட்டி கொடுத்தது. ஆச்சா, உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆண் சேர்ந்தார், கணவன் மனைவி இணைஞ்சிங்க, அது நெறிமுறையோட பெரியவங்க ஏற்படுத்தி வாழ்கிறீங்க, இயற்கையாக வாழ்கிறீங்க. இது எல்லா ஜீவனுக்கு உண்டு, நமக்கு உண்டு. இப்போ மீனாம்மா எங்கே இருக்குது? தனியாக கிடையாதல்ல. நான் இல்லை. இதைத்தான் நான் யாருன்னு தேட வந்தவர் தான் ரமணர். சாக்ரட்டிஸு உன்னையே நீ அறிவாய்ன்னு சொல்லுவார். அயல்நாட்டு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸு உன்னையே அறிவாய். ரமண மகர்ஷி என்னென்ன அறியறனப்பா, என்னென்ன அவர் திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தவர் சாக்ரட்டிஸ். அவரெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு மேலாவது. இவர் வள்ளலார் காலத்தில் வாழ்ந்தவர். ராமகிருஷ்ணர், வள்ளலார், ரமண மகர்ஷிலாம் ஒரு ஈக்குவல், ஒரு ஏஜில் 1806 வருஷம் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துவீங்க. அப்போ நாம் இதனால தான் கடமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த உடம்பு கொடுத்தவளுக்கு நம்ம கடமை செய்யணுமில்ல. உடம்பு கொடுத்துருச்சு, உடம்பு வாங்கி தானே கொடுத்தாங்க. அப்போ அந்த உடம்பு கொடுத்தவளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதுதான் திரிகால கடமைன்றது. ஜீவகாருண்யத்தில் அது ஒன்று. இந்த உடம்பு இருக்குங்காட்டி தானே நாம் கணவர் அனுபவிக்கிறோம். உடம்பு இல்லைன்னு அனுபவிக்க முடியுமா? அப்போ 2வது கடமை. அப்போ அவர் உங்களுக்கு தேவைப்படுதலை, அந்த வயசில் 4 நூற்றாண்டில் வாழ்க்கை துணை தேவைப்படுதல்ல. அப்போ அவருக்கு நம்ம கடமை செஞ்சாகணும். அப்போ அவருக்கு செய்கிற கடமை. சரி, இந்த கடமை செய்கிற போது 2 பேர் இணைஞ்ச குழந்தை பிறந்துருதில்ல, அது நம்ம தானே காப்பாற்றி ஆகணும். அது கடமை. இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா இந்த கடமைக்கு பலன் எதிர்பார்க்க முடியாது. உங்களை அப்படித்தானே உருவாக்கி விட்டாங்க. அதனால் இந்த உடம்பை கொடுத்தவளை கவனிக்கணும், உடம்புக்கு சுகத்தை கொடுத்தவளை கவனிக்கணும், சுகத்தினால் வந்த குழந்தைங்களை கவனிக்கணும். இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையாய கடமை, திரிகால கடமை. இதெல்லாம் தான் ஜீவகாருண்யத்தில் வந்துடும். எல்லாமே வந்துடும். பிரதிபலன் எதிர்பார்க்காத இருக்கிற ஜீவகாருண்யம் வந்துடும். ஜீவகாருண்யம் வந்துடும். இதை செஞ்ச தொடர்ந்து இந்த எல்லா உயிர்களையும் வாழ்த்திட்டே இருக்கும்போது அந்த உயிர்களால் நமக்கு எதுவுமே வராது. அதுக்கு தான் அதில் கொடுத்துருக்குற எத்தனை வாழ்த்து கொடுத்துருக்குறோம். அந்த உயிரை வாழ்த்தினா தான் நம்மளை யாரை நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன் காட்டுக்குள்ளே போய் தவமிடுறாங்க ஞானிகள்? நான் உனக்கு எந்த தீங்கும் பண்ணுறதில்ல, நீ எனக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. ஒரு கூட்டத்தில் 10 பேர் ஒருத்தனை துரத்திக்கிட்டு வானா, கும்பலுக்குள்ளே நீங்கள் உங்கள் கும்பலுக்குள்ளே 10 பேத்துக்குள்ளே பூந்தா கூட எல்லாத்தையும் விலைக்கு விட்டு அவனை தானே பிடிக்கிறான். அவனை நம்பாளப்பா விடப்பா, அவன் நம்பாளப்பா, நீ அவனை போய் தொடர, அவன் நம்பாள், மாப்பிள்ள அவன் நம்பாள், தொட மாட்டேங்கிறான்ல. அப்போ மாமிச உணவு இந்த உடம்புல மாமிச உணவு பதியாது இருக்குன்னு ஜீனில், அவன் தான் காட்டுக்குள்ளே உட்காந்து தவம் பண்ண முடியும். மாமிச வாடை அடிச்சதுன்னா அது கொத்திடும். மாமிச வாடை அடிச்சுன்னா மாமிசம் தானே அதுக்கு தேவை. மாமிசம் சாப்பிட்றவங்க உட்காந்து காட்டுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ புத்த பிச்சைங்கெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிற புலி பக்கத்தில் படுத்துருக்குதே. ரமண மகரிஷியே புலியெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஃபாரஸ்ட்டு தானே திருவண்ணாமலை. அப்போ இருந்து சொல்கிறாங்க இல்லைங்க, அது ஜீவகாருண்யம் பண்ணால் எந்த உயிருக்கும் பண்ணக்கூடாது. அதாவது உயிருக்கு தீங்கு விளைவிக்காது இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இது அன்னதானம். உணவு போடுறது நம்ம மாநிலத்துக்கு தான் உணவு போடுறோம். மற்ற உயிருக்கு ஜீவகாருண்யம் பண்ணுறது. இந்த உயிருக்கு துன்பமில்லாத இருந்தாவே ஜீவகாருண்யம் தான். கொஞ்சோண்டு இப்போ அரிசி மாவு வாங்கி வச்சுக்கோங்க, அரைக்கலாம் நாட்டு சக்கரை அரைக்கலாம் வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது காக்காக்கெல்லாம் வாங்கி ஒரு சம்பளத்தில் போட்டு நல்லா கலரிவிட்டு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 4 எடுத்து கொண்டு ரோட்டில் போட்டுருங்களேன். மரம் செடி மரமாக இருக்கிற இடத்துல போய் ஏதோ ஒரு செடி கிட்ட நிறைய ஒரு புல் மேலே கூட போட்டுருங்களேன். பெரியவர் சொன்னார், பெரியவர் சொன்னார், கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுமா? ஏன் சாமி, நானே கஷ்டமாக இருக்குதுன்னு வந்திருக்கிறேன், 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறீங்களே. ஆடா,
சக்கரை ஒரு 100 கிராம் வாங்கி கொண்டு போடுறா, 1000 பேர் சாப்பிடுவாங்களா? அதான் 1000 பேர்த்துக்கு அன்னதானம்னு சொன்னார். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமாம்மா. எல்லாம் நம்மளுடைய மனசு மட்டும் நல்லா இருந்தால் எல்லாம் நடக்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் இந்த ஆன்மீக பயிற்சியெல்லாம் இல்லைன்னாம்மா மீனாம்மா 21ஆம் நூற்றாண்டில் மனசன் கவலையிலேயே செத்து போயிடுவான். ஏம்மா 100 கோடி சொந்தக்காரங்கிறான், 200 கோடி சொந்தக்காரங்கிறான், 200 கோடி சொந்தக்காரன், 100 கோடி சொந்தக்காரன், 300 கோடி சொந்தக்காரங்கிறான். எதுக்கு அடிச்சுக்கிறான்? ஏன் சண்டை வருது? எதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? ஆண்டவன் கொடுத்த உடம்பு பொழக்கலாமா? ஹார்ட் அட்டாக்குங்கிறான், கிட்னி கெட்டு போச்சுங்கிறான், லஞ்சு ஃபெயிலியருங்கிறான். எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்? எப்படி எதுக்கு அது ஃபெயிலியர் ஆகுது? அப்படியே நம்ம அம்மா நம்மளை பெத்தா 300 நாள் சம்மந்து மூச்சு முட்டை பெற்று எடுத்து வளர்த்தனால உடம்பு கெட்டு போகிறதுக்கா? மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்து பிள்ளைக்கு என்னென்ன உடம்பு கெட்டு போயிருமுன்னு என்னென்ன வாங்கி கொடுத்து என்னென்ன பொருளை கொடுத்து அப்படிலாம் காப்பாற்றி விட்டாலே அந்த உடம்பை நம்ம கெடுக்கலாமா? பின்ன கெடுக்கிறவங்க கெட்டு போகிறான், நமக்கு என்ன? இந்த லைனுக்கு வரலைன்னா கஷ்டம். இந்த லைனுக்கு வந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். மகான் ஒருத்தர் இருப்பார், தயாளலாமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. தயாளலாமான்னு அந்த சாமி மகான் நேபாள கண்ணர், அவருக்கு வயசு நிறைய ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு டூர் வந்துருக்கிறப்ப கேட்டாங்க, இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. என்ன 60 வயசு வரைக்கும் ஓடி சம்பாதிக்கிறான், 60 வயசுக்கு மேலே சம்பாரிச்சிட்டு போகிற உடம்புக்கு செலவு பண்ணுறான். சரியா போச்சு. அதில் என்ன பிரயோசனம்? எங்கேயாவது போய் நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு போனீங்களா 5 லட்சம் 10 லட்சம் வர முடியுதா? கிட்னி ஃபெயிலியர்னு போனால் 30 லட்சம் 40 லட்சங்கிறான். அப்புறம் நீங்கள் சம்பாரிச்சு என்ன பிரயோசனம்? எதை சம்பாரிச்சிருக்கிற? கல்லாத கல்வி கற்று என்ன பிரயோசனம்? கல்லாத கல்வி கற்று என்ன பிரயோசனம்? என்னம்மா பிரயோசனம்? ஆன்மீகம் மட்டும்தான் உங்களை காப்பாற்று. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது. இதை நம்மகிட்ட வந்து ஒட்டுறதுன்னா 15 பவுன் நகையோடு வெளியே போவேன். 2000 7 பவுன் செயின், 5 பவுன் ப்ராஸ்லெட்டு, 2 பவுன் மோதிரம், ரேடா வாட்ச். என்றைக்கு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு மகன் சொன்னார், ஒரு மலையில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் அவுத்து இடுப்பு துணியெல்லாம் அவுத்துட்டு, நான் கட்டி விடுறது இடுப்பு துணியோட அண்ணா கவர் முதல் கொண்டு கட்டக்கூடாது, அப்படி இருந்தால் அந்த உபதேசம் தர்றேன். ஆண்டவன் அடைய விரும்புறியா? ஆமாம் சாமி. எல்லாத்தையும் இழக்கிறேன், இழந்துறேன் சாமி. எல்லாத்தையும் கழட்டி மூட்டையில் போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு அன்னையிலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே. காசியில் நீ குளித்தாலும் வாசியை நீ பிடிச்சாலும், ஆடி சுற்றி பயிற்சி பண்ணுறீங்கள, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காசியில் போய் குளிச்சுட்டேன், ஆண்டவன் பார்த்துக்குவான்னு 16 மணி நேரம் தவம் பண்ணிவிட்டு காசியிலையும் குளிச்சுட்டு கங்கையிலையும் குளிச்சுட்டு பண்ணுற வேலை திருட்டு வேலை பெட்டு பித்தலாட்டம் ஊரே மாத்திரத்தை பண்ணிக்கிட்டு தான் நடக்காது. காசியிலே குளித்தாலும் வாசியனை பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையா, நீயே ஆண்டவன். மீனாட்சி அம்மாளே ஆண்டவன். மீனாட்சி வெளியே போயிட்டா இது ஒன்றுக்கு ஆகாத போயிடுமே. அப்போ ஒன்று அதை தூக்கிட்டு போ, நீ போகிறதும் இல்லாத அதையும் தூக்கிட்டு போறியே. அதெல்லாம் போக வேண்டியதாக ஒரு பிக்னிக்கு. அங்கேயே கடவுள் இருப்பார், உன்னை தவிர்த்துட்டு கடவுள் அங்கே இருக்குமா? அப்போ பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான்,
பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். படிச்சுக்கிட்டே இருக்கலாம், கதை படிச்சுக்கிட்டே கதை காலச்சேவன் நடத்தலாம், பிரயோசனம் இல்லை. பட்டிமன்றம் நடத்தலாம், கதை காலச்சேவன் நடத்தி பட்டிமன்றம் நடத்தி பணம் சம்பாதிக்கலாம். படித்து வச்சுட்டேன், அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கிறான் பொருள். நான் டெய்லி அருள்பா படிக்கிறேன், திருவருட்பா படிக்கிறேங்க. திருவருட்பா நாங்கள் படிக்கிறோம், பாராயணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சிற்றம்பலம்னு சொன்னாரே, பொன்னம்பலம்னு சொன்னாரே. பௌர்ணமி கொடி ஏற்றியாக இருக்கிறத பார்க்குறதா? இங்கே ஏற்றி இருக்கிற கொடியை பார்க்கணும், அங்கே போய் ஏற்றி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு பேர் புற வழிபாடு. நீ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளுக்குள்ளே கொடி ஏற்றி இருக்கிறத பாரு சொன்னார். ஏற்றி இறக்குனீங்கல்ல, இந்த ஏற்றி இறக்கிட்டு கொடி இங்கே பறக்கிறத பாரு, அதை சொல்லிட்டு போனார், அடையாளத்தை காட்டிட்டு போனார். ஆனால் அதைத்தான் ஏற்றி இறக்கிறத பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. உங்களுக்குள்ளே பார்க்கணும். அது வழிகாட்டி. புஸ்தகங்கிறது ஒரு வழிகாட்டி, கைடுமா. கைடு புஸ்தகங்கிறது ஒரு கைடு. அங்கே இறைவன் அடையிறதுக்கு உண்டான கைடு. அதில் என்ன பொருள் சொல்லியிருக்கிறாரு? பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான், மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிஞ்சிட. மத வழிபடுற உன்னுடைய மதத்துக்கு நூல் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, திருவருட்பா இருக்குது, திரு அருட்பா இருக்குது. அப்போ மத வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற இந்த மதத்தை தோற்றி வைத்தவைக்கு தான் அந்த நூலை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த நூலுக்குள்ள என்னைக்காவது போயிருக்கிறியா? 6ஆம் திருமுறை என்ன சொல்லுது? 6ஆம் திருமுறை என்ன சொல்லுது? அவரே நான் சின்ன வயசில் எழுதுனதெல்லாம் வழிபாடு முறையெல்லாம் உருவ வழிபாடெல்லாம் வரும், அதெல்லாம் விட்டுருங்கடா, 6ஆம் திருமுறை மட்டும் புரிச்சுக்கிடான்னு சொன்னார். அந்த 6ஆம் திரு அதையே படித்து பழக்கமானவன் இவரை துரத்த ஆரம்பிச்சிட்டான். நீலாம் சொல்கிறது கேட்க முடியாதுன்னு. இது தாண்டா விஷயம் இருக்குதுன்னு. நீங்கள் தொடக்கப்பள்ளியில் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும், திருக்குறள். உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது அதுக்கே நீங்கள் வேறு மாதிரி சிந்திப்பீங்க. திருக்குறள் மாறாது. மேல்நிலை பள்ளிக்கு போகும்போது நீங்கள் சிந்திப்பீங்க. நீங்கள் காலேஜ் போய் பிஜிடி பண்ணும்போது அதுக்கு சிந்திப்பீங்க. அதுக்கே கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோடு இருக்கும்போது குடும்பத்தில் சமுதாய வாழ்க்கை அடிபட்டு வரும்போது நீங்கள் கொடுக்குற விளக்கம் முழுமையாக இருக்கும். ஆனால் திருக்குறள் ஒன்று தான். புரியுதுங்களா? இத்தனை விளக்கம் இருக்குது. அதுதான் அவர் சொல்லிட்டு போனார், எல்லா நூலையும் விட்டுருங்களா, 6ஆம் திருமுறை மட்டும் படிங்க, முக்திக்கு அது போதுன்னாரு. யார் கேட்குறா? அதனால் அவர் கொடுத்துருக்க 6ஆம் திருமுறை படிக்கிறதுனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை படிக்கிறது எதுக்குன்னா நீ டெய்லி பாராயணம் பண்ணக்கூடாது. நான் தான் ஒத்துக்கிறது இல்லையே. அதில் கொடுத்துருக்காருல்ல கைடு, அதை படிச்சுட்டு போட்டுருண்ணா. அதை படிச்சுட்டு போய் இப்போ நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், இந்த பாட்டினுடைய புஸ்தகத்தையே வச்சுருக்கிறேன் இல்லையே. அப்போ மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அளித்த அந்த மறைநூலில் என்ன சொல்லியிருக்குதோ அது வழி. அது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அட்டையை கொடுக்கல, டெய்லி இந்த அட்டையை படிச்சுட்டு சுலோகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இதில் இருக்கிறது நீங்கள் இந்த பொருளுக்குள்ளே போகணுமம்மா. இது கைடு தானே, வழிகாட்டி தானே. அப்போ மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. நீ இன்னும் நல்ல யோக்கியனாவே ஆகலை. அதுக்குள்ளே யோகி ஆகிறவன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா வித்தை. எனக்கு அந்த வித்தை தரி, இந்த வித்தை தரி, நான் தியானம் சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன், வேஷம் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சா டிவியில் பார்க்குறீங்கள. இந்த டாக்டர் இருக்காங்கள, திருட்டு டாக்டர், என்னமோ போலி டாக்டர் இருக்கிறானே, போலி சாமியார் வந்து பணம் சம்பாதிக்கிறது நிறையா டிவியில் வர்றான், பிடிச்சிட்டு வரான், மறுபடியும் வெளியே போகிறான்ல. அதெல்லாம் இடத்துக்காக. நீ முதல்ல ஆண்டு அனுபவித்து குடும்பத்தை நிறைவு பண்ணி, இதில் நான் 30 வருஷம் அனுபவித்தேன், நான் நிறைவாக இருக்கிறேன், எதுலேயும் சிக்காத வந்துட்டேன், எவங்ககிட்டையும் நான் சிக்கிறதில்ல, நேர்மையாக வாழ்கிறேன். என்னோட ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்கள், யாராச்சும் நம்மளை தேடி வர்றாங்களா, போகிறாங்களா, பிடிக்கிறாங்களா, கடன் பட்டுருக்கிறோமா, பிடிக்கிறோமா, நல்லா வாழ்கிறானா, இவன் கரெக்டாக இருக்கிறானா தெரிஞ்சுக்கிட்டு உபதேசம் வாங்க பாருங்கள். நேர்மையாக வாழ்ந்தால் வாங்க. நபிகள்லாம் என்ன சொன்னார்? நான் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறார். அதை பற்றி கேளுங்க. அப்போ நேர்மையாக யோகியனாய் ஆகும் முன்னே நீ யோகியாக ஆசைப்படலாமா? சமுதாயத்தில் அப்படி தான் நிறைய நடக்குது. ரைட்டு, அது ஒரு பக்கம் போட்டு யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடலாமா? யோகத்தை அறிஞ்சிக்கிட்டீங்க, உபதேசம் வாங்கிட்டீங்க, அப்புறம் எனக்கு 100 பத்திரிக்கை வந்திருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது கால் தவறி விழும்போது கீழே ஒரு பத்திரிக்கை கிடந்தது, எடுத்து பார்த்தேன், பஜீர்பாய் கல்யாணம் போட்டிருக்குது, அங்கேயும் போகணும் அப்படின்னா, பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கிறதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னா உன்னோட ஆயுஸ் தாங்குமா? நம்மளோட பிறந்த ரத்தம் இருக்குதா, ரத்த சம்மந்தப்பட்டது 4 இருக்குதா, போதும். என்ன பண்ணுறீங்க? என்னமோ நீங்கள் பிறக்கும்போது யார் உன்னை பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ போகும்போது யார் உன்னை அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அப்போ நீ பிறக்கும்போது யாரையும் பார்த்ததில்லை,
நீ இறந்தப்பவும் நீ யாரையும் பார்க்க போகிறதில்ல, அப்புறம் என்ன வாழ்க்கை? அதில் என்ன வேண்டி இருக்குது? உங்களை நீங்கள் சிரமப்படுத்தாத வாழ கற்றுக்குங்க. ஏன் இதெல்லாம் மூட்டையெல்லாம் தூக்கி மேலே போட்டு கிடக்குறீங்க? எதுக்கு வர வேண்டியது? அந்த காலத்தில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. 19ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில் 5000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வாழ்கிறான், 500 கிலோமீட்டருக்கு வாழ்கிறான், 50 கிலோமீட்டரில் வர்றான். மாதம் ஒருக்கா உறவு வந்து பார்க்க முடியுமா? சம்பளம் சம்பாதிக்கிறது அதே பத்தாது. இதான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கிறோமா, கோயில் விழாவில் பசங்க பிள்ளைங்க பெருசாக 5 வருஷம் 10 வருஷம் தந்திக்காதைய கூட வாழலாம். என்ன பண்ணுறேன்? சம்பாரிச்சு பணம் தானே விரையாகும். ஒரு ஸ்டேஜுக்கு தானே சம்பாதிக்க முடியும். அதனால் யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடலாமா? போகங்கிறது அனுபவிக்கிறது, அங்கே போடக்கூடாது. யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா? அதனால் நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. தன்னைத்தான் அறிந்தவனை தான் கும்பிட்றோம். யாரை கும்பிட்றோம்? ராமகிருஷ்ணர் கும்பிட்றோம், விவேகானந்தர் கும்பிட்றோம், வள்ளலாரை கும்பிட்றோம், ரமண மகரிஷி கும்பிட்றோம், வேதாத்திரி மகரிஷி கும்பிட்றோம், பரஞ்சோதி மகானை கும்பிட்றோம். இவங்களெல்லாம் கும்பிட்றோம். அவங்களாம் தன்னைத்தான் யாருன்னு அறிஞ்சாங்க, அவங்கள கும்பிட்றோம். தன்னைத்தான் அறிந்தவனே, நான் யாருன்னு அறிஞ்சவன், தன்னைத்தான் அறிந்தவனே தரணியிலே கடவுளடா. தரணின்னா உலகத்திலே அவன் கடவுளாக வாழ்கிறான். அவங்க அந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க. வள்ளலார் வாழும்போது எத்தனை செல்வந்தர் இருந்திருப்பான், எத்தனை கோடீஸ்வரம் பறக்காரம் மிட்டா மராஸ்தா இருந்திருப்பான். எவனாவது யாருக்காவது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் வடலூர் இருக்கிறாரு, வடகோரியாவில் கும்பிட்றான். வடலூரில் இருக்கிற வள்ளலாரை வடகோரியாவில் கும்பிட்டுட்டு இருக்கிறான். அதுதான் மரணமில்லை. இதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. நான் சொல்கிறது மரணமில்லா பெருவாழ்வுன்னா நீங்கள் கற்பு உடம்பு அழியாது, நாராது நலங்காரதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. பாரதியார் படிக்கிறீங்கள நூலை, திருக்குறளை படிக்கிறீங்கள, அப்போ அவங்க வாழ்கிறாங்கல்ல. நம்மளுடைய அறிவை யார் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வுமா. அதனால் ஆன்மீகம் அருமையாக சமாச்சாரம் கட்டி காப்பாற்றிங்க, நல்லா செய்யுங்க, பண்ணுங்க. வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம்? வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடே வாழ்க வாழ்கவே.